பாண்டிய நாட்டில் உள்ள 14 ஸ்தலங்களில் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும், அறுபடை வீடுகளில் முதலாவது ஸ்தலமாகவும், பிரகாரமே இல்லாத சிவன் முருகன் கோவில் இது. இந்த மலையை சிவலிங்கமாக நினைத்து வலம் வருபவர்களுக்கு வினை தீரும் என்கிறார் திருஞான சம்பந்தர். சத்தியகூபத்தில் நீராடி முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல பாவங்களும் நீங்கி அரிச்சந்திரன் போல் வாழ்வார் என்கிறார்கள். கார்த்திகை மாதம் தோறும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவதனால அடுத்த ஜென்மத்தில் அரசனை போல் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாங்க. எங்கன்னு தெரியுங்களா? பாண்டிய நாடு, மதுரை மாவட்டம், 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் தான் நம்ம திருப்பரங்குன்றம் கோவில். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூண்ல வரும் கார்த்திகை மாதம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு ஆக சிறந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த டிவிஷன் பெஞ்சும் 2 நீதி அரசர்கள் அதே தீர்ப்பை முன்மொழிஞ்சிருக்காங்க. மாண்புமிகு நீதிமன்றங்கள் வழங்கிய தீர்ப்பு எந்த இடையூறும் இல்லாமல் அந்த முருகப்பெருமான் அருளால் அனைத்தும் ஈடேற வேண்டும் என்று முருக பக்தர்கள் பேரவை சார்பில் ஒரு மார்ச் மாதம் 2ஆம் தேதி மகா நட்சத்திரம் பௌர்ணமி நாள் அன்றைய தினம் திருப்பரங்குன்றம் மலை சுற்றி அனைவரும் கிரிவலம் செல்வோம், அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.